வெல்கம் சார். வெல்கம் டு நெல்லை டிவி சார். என்னோட பேர் சந்தனம். வாங்க சார். தண்ணி விடுங்க சார். என்ன மாடல் பார்க்குறீங்க சார்? சார் நமக்கு மைலேஜ் நல்லா இருக்குங்க சார். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ஸ்டைலாகவும் இருக்கும். கொஞ்சம் லாங் ட்ராவல் அடிக்கடி போகிற மாதிரி. ஒரு நாளைக்கு எத்தனை கிலோமீட்டர் ஓட்டுவீங்க சார்? சார் ஒரு நாளைக்கு நம்ம ஆஃபீஸ் வீடு தான் சார். ஆஃபீஸ் நம்ம வீக்லி ஆல்டேஸ் இருக்கும், சாட்டர்டே சண்டே. ஸோ அதில் நம்ம வந்து ஒரு 60 கிலோமீட்டர்ஸ் மேலே வந்து பெர் டே வந்து ட்ராவல் பண்ணுவோம். ஓகே சார். நீங்கள் ஏற்கனவே பழைய வண்டி எதுவும் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமாம் சார், நம்மளோட இந்த ஹீரோ ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்க சார். ஸோ அது வந்து கொஞ்சம் அப்டேட்டாக டிஸ்க் பைக்கோட கொஞ்சம் லுக்காக வண்டி இருக்குது. சரி சார். அதான் மைலேஜும் வேணும், ஆனால் லேட்டஸ்ட் அப்டேட்டாகவும் இருக்கும். சரி சார். ஓகே சார். அதுக்கு தகுந்த மாடல் இருக்குது. இப்போ நான் வந்து நம்மளுக்கு நீங்கள் கேட்ட வெர்ஷனில் டிவிஎஸ் ரைடர்னு சொல்லி ஒரு 125cc மாடல் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது யங்ஸ்டர்ஸ் ஓட்டுற மாதிரியும் இருக்கும், கொஞ்சம் ஒரு 30 to 35 ஏஜில் உள்ளவங்க ஓட்டுற மாதிரியும் ஸ்டைலிஷாகவும் இருக்கும், மைலேஜும் கிடைக்கும், டிஸ்க் பிரேக்கும் வரும். ஸோ இதில் வேரியன்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4-5 வேரியன்ட்ஸ் கிட்ட நம்மகிட்ட இருக்குது. ஸோ 1 by 1 உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம வண்டி அதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த மாடல் வேணுமோ அதை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஸ்டார்டிங் வந்து நம்மளுக்கு நீங்கள் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியே அந்த டிஸ்க் பிரேக் இல்லாமல் ட்ரம் பிரேக் வேரியண்ட்ல தான் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா அது வந்து லோயஸ்ட் பட்ஜெட்லேருந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கனால டிஸ்க் பிரேக் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால ட்ரம் பிரேக்லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். அடுத்து மிட் வேரியண்ட்டு, அதுலேயும் நம்மளுக்கு வந்து சிங்கிள் சீட்டடாகவும் வரும். அதே இதில் 125ல ஸ்பிளிட் அப் சீட்டாகவும் வரும். இந்த ரேசிங் மாடலில் இருக்கிற மாதிரி சீட்டுக்கு நடுவில் வந்து 2 சீட்டாக ஸ்பிளிட் பண்ணுற மாதிரியும் கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கடுத்து அவெஞ்சர்ஸ் மாடல் எடிஷன், இந்த அவெஞ்சர்ஸ் காமிக்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அதோட ஸ்டிக்கரிங் பேட்டர்ன் கூட அதில் வந்துடும். டாப் வேரியன்ட் வந்து நம்மளுக்கு வந்து ப்ளூடூத் ஆப்ஷன்ஸோட கொடுத்துருப்பாங்க. ஸோ அது போக இதில் வந்து இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ரெட் அலாய் வீல்ஸ் அப்படின்னு சொல்லி அதில் ப்ளூடூத் ஆப்ஷன்ஸோடையும் கொடுத்துருக்காங்க. சார் அதுக்கு முன்னாடி நம்ம உங்கள் நேம் மட்டும் சொல்கிறீங்களா சார்? நேம் சார்? நாகராஜ். நாகராஜ். எந்த ஏரியாங்க சார்? சார் ராஜகோபாலம். கான்டாக்ட் நம்பர் சார்? 7305950271. ஓகேங்க சார். சூப்பர் சார். இப்போ நம்ம டிவிஎஸ் ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் எந்த இதில் பார்த்தீங்க சார்? அது ஆட் பார்த்தீங்களா இல்லை நம்ம வீட்டில் ஃப்ரீ ஆஃப்ல சோஷியல் மீடியா யூஸ் பண்ணும்போது பார்த்துக்கலாம். சோஷியல் மீடியா? சரி சரி. ஓகே சார். வாங்க சார், நம்ம வண்டி பார்க்கலாம். நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, அந்த லேட்டஸ்ட் மாடல் வந்து இதுதான். ஸோ இது வந்து என்னன்னா உங்களுக்கு 125cc அந்த ரெட் அலாய் ரேசிங் ஸ்டைப்ஸ் அந்த இதில் வரும். இது ஃபர்ஸ்ட் டைம் இந்த 125cc செக்மெண்ட்ல உங்களுக்கு வந்து ரேசிங் ஸ்டைப்ஸ் அலாய் வீல் ரெட் கலர்ல கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் எந்த இதுலையுமே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி 125 மாடல்ல இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் உள்ள வெஹிக்கிள் நீங்கள் பார்த்துருக்க முடியாது. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ரைடர்ல கொடுத்துருக்கோம். இப்போ உங்களுக்கு வந்து 240mm ரோட்டோபடல் டிஸ்க் வந்து இதில் வந்து கொடுத்துருக்கோம். இது மூலியமா என்னன்னா உங்களுக்கு எவ்வளோ ஸ்பீடாக போய் நீங்கள் பிரேக் அடித்தாலும் இந்த பிரேக் வந்து ஸ்கிட்டே ஆகாது. ஸோ உங்களுக்கு வந்து லாங் டிரைவிங்கோ இல்லை லோக்கல் டிரைவிங் இந்த மாதிரி இதில் போனாலும் நீங்கள் வந்து ஸ்கிட் ஆகாமல் ட்ராவல் பண்ணலாம். ஒரு சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்காண்டி வரும். இதோட சாவி வந்து நீங்கள் ஆன் பண்ண உடனே அனிமலிஸ்டிக் ஹெட்லாம்ப்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது அதாவது ஒரு தூரத்துல இருந்து இந்த வண்டி வந்தாலுமே இந்த எல்இடி லேம்ப் வச்சு ரைடர் வண்டி வருது அப்படிங்கிற ஐடென்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஒரு யூனிக் ஃபீச்சர்ஸாக இருக்கும். சொல்லப்போனால் இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் நீங்கள் வரீங்க அப்படின்னா சார் வராங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து தனியாக தெரியற மாதிரி இந்த வண்டியோட ஐடென்டிஃபிகேஷன் உங்களுக்கு காட்டும். இதோட மீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் மீட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து இப்போ லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, ப்ளூடூத் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்கள் மொபைலில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம வண்டியோட நீங்கள் வந்து பேர் பண்ணிக்கலாம். பேர் பண்ணிட்டீங்கன்னா அதனால் என்ன யூசேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டிரைவிங்கில் இருக்கீங்க, ஃபோன் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஃபோன் எடுத்து நீங்கள் பார்க்க வேண்டாம். நீங்கள் இந்த மீட்டர்லேயே உங்களுக்கு வந்து யார் கால் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே இதுலேயே உங்களுக்கு தெரியும். நேம் வந்துடும். நேம் நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா நேம் வரும். இப்போ அன்னோன் நம்பர் எதுவும் கம்பெனி கால்ஸ் அப்படின்னா அந்த நம்பர் மட்டும் வரும். ஸோ அந்த ஃபோன் கால் அட்டன் பண்ணவா பேசவா வேண்டாமாங்கிறத நீங்கள் வந்து ஈஸியாக நம்ம விசிபிலிட்டியே பார்த்து நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அது ஒன்று. இது போக நீங்கள் மைலேஜ் கொஞ்சம் நல்லா வேணும்னு நினச்சிங்கன்னா இதில் எக்கோ பவர் அப்படின்னு சொல்லி 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. எக்கோவில் நீங்கள் வந்து போட்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா மைலேஜ் நல்லா கிடைக்கும். சப்போஸ் நம்ம வந்து லாங் டிரைவிங் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து பவர் ஸ்பீடு நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இதே சுவிட்சஸை நீங்கள் பவருக்கு வந்து மாற்றிக்கலாம். ஸோ இதோட சுவிட்சஸோட உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன் வந்து இந்த மீட்டர்லேயே தெரிஞ்சிடும். இப்போ நீங்கள் பவர் போட்டிருக்கனால இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஆரஞ்சு கலர் லைட் பிளிங்க் ஆகும்.
எக்கோ மோட் நீங்கள் வந்து ஸ்விட்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கிரீன் கலர் லைட் வந்து உங்களுக்கு. ஸோ மொத்தமாக இந்த மீட்டரில் வந்து ட்ரிப் ஏ வரும், ட்ரிப் பி வரும். ஸோ இது நீங்கள் உங்களோட டிரைவிங்கை வந்து எந்த டைப் ஆஃப் இதில் நீங்கள் ஓட்டுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த ப்ளூடூத் ஆப்ஷன்ஸில் இன்னொரு ஆப்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேவிகேஷன் அசிஸ்ட் வரும். ஸோ இப்போ எங்கேயாவது பக்கத்து ஊருக்கு நீங்கள் எங்கேயாவது போறீங்கன்னா மொபைலில் வந்து நம்ம அந்த ஊர் பேரை போட்டுட்டு நேவிகேஷன் வந்து நம்ம ஆன் பண்ணோம்னு வைங்களேன். இந்த இதில் உங்களுக்கு அந்த நேவிகேஷன் டெஸ்டினேஷன் ரீச் பண்ணும்போது மேப் வந்து மொபைலில் பார்க்கலாம். இதில் வந்து அந்த டெஸ்டினேஷன் ரீச் பண்ணும்போது ஒரு 100 மீட்டரில் லெஃப்ட் எடுக்கணும், ரைட் எடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்மளுக்கு இந்த இதுலேயே தெரிஞ்சிடும். ஸோ ரூட் மேப் போட்டு ஓட்டுற மாதிரியே தான் நம்மளுக்கு இதுலேயே வந்துடும். இன்னொன்று உங்களுக்கு வர்ற ப்ளூடூத் ஃபோன் கால்ஸை வந்து நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு இந்த சுவிச்சஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது மூலயமா நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம், கட் பண்ணிக்கலாம். பட் பேசுறது வந்து நீங்கள் ஹெட்செட் போட்டிருந்தீங்கன்னா அதில் தான் நம்ம வந்து பேசுகிற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு வந்து மொபைல் சார்ஜர் இது கொடுத்துருப்பாங்க. ஸோ டேட்டா கேபிள் கனெக்ட் பண்ணி நீங்கள் ஒரு மொபைல் ஹோல்டர் ஒன்று வச்சுருந்தீங்கன்னா அந்த இடத்துல டிரைவிங் பண்ணும்போது நீங்கள் வந்து வண்டியை சார்ஜ் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இதோட இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 வால்வ் இன்ஜின் கொடுப்பாங்க. ஸோ 3 வால்வ் இன்ஜின் இருக்கிறனால என்ன யூசேஜ்னா 2 இன்லெட்டு 1 அவுட்லெட் அந்த மாதிரி வரும். வண்டி ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. சவுண்டு வித்தியாசமா வரும். இன்னொன்று நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு பழைய வண்டிகளில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஸ்டார்டிங் பண்ணுற அந்த சத்தம் கேட்கும் இல்லையா, இந்த சத்தம் வந்து இதில் கேட்காது. ஏன்னா இது வந்து ஜஸ்ட் ஃபெதர் டச் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுக்கு வந்து ஐஎஸ்ஜின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா, இந்த சத்தம் இல்லாமல் வர்றதுக்கு சைலண்ட் ஸ்டார்ட் கொடுக்குற ஒரு டெக்னீஷியன். ஜஸ்ட் நீங்கள் ஒரு சின்ன பிள்ளை இது அமுக்குனா கூட வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இன்னொன்று ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் சிக்னல் எங்கேயாவது நிற்கிறீங்கன்னு வைங்களேன், கொஞ்ச நேரம் வண்டி வந்து ஐடியலாக அப்படி நின்றுட்டே இருக்குன்னா வண்டி வந்து ஆட்டோமேட்டிக்காக தன்னால் ஆஃப் ஆகிடும். நீங்கள் ட்ரைவ் பண்ணாமல் வண்டி ஆனில் அப்படி போட்டு நீங்கள் நிற்கிறீங்க அப்படின்னா வண்டி வந்து தன்னால் ஆஃப் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஆக்சிலேட்டர் மட்டும் கொஞ்சம் ரோல் பண்ணிட்டு விட்டீங்கன்னா போதும், திரும்ப ஸ்டார்ட் ஆகும். இதோட கீர் பேட்டர்ன் வந்து வண்டி வந்து தன்னால் ஆஃப் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஆக்சிலேட்டர் மட்டும் கொஞ்சம் ரோல் பண்ணிட்டு விட்டீங்கன்னா போதும், திரும்ப ஸ்டார்ட் ஆகும். இதோட கீர் பேட்டர்ன் வந்து செல்ஃப் ஸ்டார்ட் பண்ண வேண்டாம், மறுபடியும் நம்ம சாவி போட வேண்டாம். ஸோ பேட்டரியோட யூசேஜ்லாம் கொஞ்சம் வந்து உங்களுக்கு சேவிங்ஸ் ஆகும். அது போக இதோட கீர் பேட்டர்ன் வந்து 5 கீர். ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட்ல, மற்ற எல்லாமே நம்ம காலை உள்ள விட்டு நம்ம ரிவர்ஸ்ல இது பண்ற மாதிரி வரும். டேங்க் கெப்பாசிட்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12 லிட்டர் சார். 2 லிட்டர் வந்து யூசபிள் சார். உங்களுக்கு இந்த வண்டி ரிசர்வ் ஆயிடுச்சுன்னு சொல்லி இந்த இதுலயே உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ மீட்டர்ல வந்து இந்த டேங்கோட சிம்பிள் வந்து உங்களுக்கு க்ளோ ஆகும். அது போக வண்டியோட இண்டிகேஷன் இந்த இது, அது போக டிம்மு பிரைட்ஸு, ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆன் ஆஃப் ஆகுதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது ஆஃப் ஆகும்போது இந்த ஏ லைட் வந்து பிளிங்காய் உங்களுக்கு தெரியும். ப்ளஸ் இதில் வந்து சைட் ஸ்டாண்ட் நீங்கள் போட்டிங்கன்னா அந்த சைட் ஸ்டாண்டுக்கு உண்டான உங்களுக்கு லைட்டும் இண்டிகேஷனும் இதில் வரும். ஸோ இது இப்படி இருக்குதுன்னா நம்மளுக்கு வந்து வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம திரும்ப போக முடியாது. சரிங்களா, ஸோ சைட் ஸ்டாண்டு எடுத்தால் தான் இப்போ உள்ள மாடல்ஸ் எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ இதோட சேக் அப்சர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மோனோ சேக் அப்சர் கொடுத்துருப்பாங்க. சீட்டட் நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஸ்பிளிட் அப் சீட்டு, அந்த மாதிரி இது லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு இந்த ஸ்பிளிட் அப் சீட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ சேக் அப்சர் வந்து மோனோவில் கொடுக்கறதுனால நீங்கள் லாங் ட்ராவல் எவ்வளோ தூரம் நீங்கள் பண்ணாலும் உங்களுக்கு வந்து உடம்புலியே இருக்காது சார். ஜஸ்ட் நீங்கள் உட்காந்து பாருங்க, அந்த ஆக்சல் வந்து நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுங்க. நம்ம வண்டியில பார்த்தீங்கன்னா டபுள் சேக் அப்சர் இருக்கு. உட்காருங்க, நான் சொல்கிறேன். ஆனால் நார்மலாக 110cc எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து அந்த மாதிரி சேக் அப்சர் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது மோனோ சேக் அப்சரில் ஜஸ்ட் நீங்கள் அப்படியே புஷ் பண்ணி பாருங்கள், இந்த ஆக்சுவல் வந்து நீங்கள் இப்போ வச்சிருக்க வண்டிக்கு உங்களுக்கு வந்து கிடைக்காது. ரொம்ப டிஃபரன்ஸ். அது வந்து அதுலேயே நீங்கள் வந்து டிஃபரன்ஸ் பண்ணலாம். ஈவன் ஒரு மோசமான ரோட்டில் சின்ன ஒரு ஸ்பீட் பிரேக்கர் ஏறி ஆகினாலும் இந்த ஆக்சுவல் வந்து நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது அந்த வலி எதுவுமே நம்மளுக்கு வந்து பேக் பெயினில் தெரியாத அளவுக்கு இருக்கும். கிரவுண்ட் கிளியரன்ஸ் நல்லா ஈஸியாக ரீச் ஆகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு 180 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால வெஹிக்கிள் வந்து பொசிஷன் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது வந்து நல்லா ஸ்டைல் ஓட்டுற மாதிரி ஆப்டாக இருக்கும். ஒரு நிமிஷம் இருங்க, நான் உங்களுக்கு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிறேன். நீங்கள் உட்காந்துருக்கீங்க, இப்போ அந்த வெஹிக்கிளோட இதை மட்டும் பாருங்க. ஸோ இந்த வண்டி வந்து நீங்கள் வந்து ரோட்டில் ஓட்டிட்டு போனீங்கன்னா ஒரு 4 பேர் திரும்பி பார்ப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு இது வந்து நல்லா ஸ்டைலிஷாக கலர்ஃபுல்லாக லுக்காக இருப்பாங்க. ஒரு சின்ன டெஸ்ட் ரைட் ஓட்டி பார்க்குறீங்களா? ஆமாம், சைட் ஸ்டாண்ட் போட்டுருங்க, நம்ம டெஸ்ட் ரைட் ஓட்டி பார்த்துருவோம். லைசன்ஸ் வச்சுருக்கீங்களா சார்? லைசன்ஸ். சரி, ஹெல்மெட்டு வண்டியிலே இருக்குது, வாங்க நம்ம ஓட்டி பார்த்துட்டு நம்ம
கரெக்ட். தண்ணி குடிக்கீங்களா சார்? எப்படி சார் நான் சொன்ன ஃபீச்சர்ஸ்லாம் எல்லாமே கரெக்டாக கரெக்டாக இருந்துச்சு சார்? வண்டி புக்கம் நல்லா இருந்துச்சு, சரி. மூவிங் நல்லா ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. நமக்கு கரெக்டான வண்டி உங்களுக்கு ஆப்டான வண்டி தான் அது. இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன்ல நீங்கள் எடுக்கிறீங்க, உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். மைலேஜ் ஸ்பீடாக போகிறப்போ மைலேஜ் இல்லை சார், மைலேஜ் வந்து உங்களுக்கு ஆவரேஜாக உங்களுக்கு 60 வரை கிடைக்கும். ஏன்னா 125 செக்மெண்ட்ல கொஞ்சம் பெட்டர் மைலேஜ் கிடைக்கிறது வந்து ரைட்டர். இது வந்து நம்ம இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக லான்ச் பண்ணல, 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வெஹிக்கிள் வந்து நம்ம லான்ச் பண்ணியாச்சு. ஸோ அதனால தான் இதில் வேரியன்ட்ஸ் வந்து நிறைய வேரியன்ட்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதனால மைலேஜ் பேசிக்ஸ் கரெக்டாக கிடைக்கும் சார். ஒரு சின்ன ஃபீட்பேக் மட்டும், நீங்கள் இந்த வண்டி ஓட்டி பார்த்துட்டு இருக்கீங்களா, அந்த டெஸ்ட் ரைடோட ஃபீட்பேக்ஸ். தேங்க்யூ ஃபார் யூர் ஃபீட்பேக் சார். சார் உங்களுக்கு கலர் என்ன கலர் பிடிச்சிருக்கு என்ன கலர்லாம் இருக்குது சார்? இந்த டாப் வேரியண்ட்ல வந்து உங்களுக்கு இந்த ஒரு கலர் மட்டும்தான் வரும். இது போக பேஸ் கலர் உங்களுக்கு ரெட்டு, பிளாக்கு அந்த மாதிரிலாம் இருக்குது. உங்களுக்கு என்ன வேரியண்ட் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க, நம்ம அதில் இந்த மாதிரி இதே ஸ்டைலாக இருக்குது. சரி, கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. வீட்டு எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஓகே. நான் உங்களுக்கு எடுத்த ஃபோட்டோ உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருக்கேன். நீங்கள் வீட்டில் காட்டினாலும் காட்டுங்க, வண்டி எப்படி இருக்குங்கிற உங்களுக்கு அந்த லுக் வைஸ் வந்து வீட்லேயும் கொஞ்சம் காமிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். நீங்கள் ஃபினான்ஸ் எடுக்கணுமா இல்லை கேஷில் எடுக்கணுமா? ஃபைனான்ஸ்னா எப்படி சார்? ஃபினான்ஸ் நிறைய இருக்குது. நம்ம டிவிஎஸ் ஃபினான்ஸை கூட நம்ம அப்போஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்ஷியல் அமௌண்ட் கம்மியான ஸ்கீமும் இருக்குது. உங்கள் சிபில் ஸ்கோர் பொறுத்து அதை வந்து மாற்றுவாங்க. நீங்கள் இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் வந்து 4 வருஷம் வரைக்கும் மேக்ஸிமம் நீங்கள் எடுக்கலாம். ஸோ முன் பணம் ஒரு 40,000 கட்டியிருந்தா 40 ரூபா கட்டுங்க. சரிங்க சார், 40 ரூபா கட்டுவீங்க. உங்களுக்கு 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம். ஸோ எது நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இஎம்ஐ வந்து உங்களுக்கு வந்து வேரியன்ட் ஆகும். ஸோ ஃபினான்ஸ் பண்ண இது ரெடி பண்ணுவோமா? இல்லை சார், நம்ம ஃபுல் கேஷ் பண்ணுவோம். ஃபுல் கேஷ் இன்ட்ரெஸ்ட்லாம் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஃபினான்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து வரும். கொஞ்சம் வண்டியோட ரேட்லேருந்து கொஞ்சம் கூடுதலாகவும் வரும். அது பெட்டர் சாய்ஸ் வந்து நீங்கள் கேஷாக எடுக்கலாம் சார். சரிங்க சார், நீங்கள் இன்னைக்கு புக் பண்ணிடலாமா சார்? ஒரு டோக்கன் அட்வான்ஸ் பண்ணி பண்ணிடலாம் சார். வண்டி நமக்கு எத்தனை நாள் டெலிவரி கிடைக்கும் சார்? உங்களுக்கு ரெடிலி அவைலபிளாக தான் இருக்குது ஸ்டாக்கு. நீங்கள் பேலன்ஸ் அமௌண்ட் இன்னைக்கு புக் பண்ணிவிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் வந்து ஒரு 2-3 டேஸில் நீங்கள் என்னைக்கு பே பண்ணுறீங்களோ அதுக்கு அடுத்த நாள் வந்து நம்ம ஆர்டிஓஸில் போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணி நம்ம இன்னைக்கு புக் பண்ணிட்டு நாளைக்கு பேமெண்ட் பண்ணால் வண்டி டெலிவரி எடுத்துக்கலாம் சார். எடுக்கலாம். நம்மகிட்ட அவைலபிலிட்டி இருக்குது. ஆர்டிஓஸில் போயிட்டு நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நம்ம உங்கள் கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவோம். இது கூட நாங்கள் வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக ஹெல்மெட்ஸ் எல்லாமே நம்ம கொடுக்குறோம், பெட்ரோல்ஸ் எல்லாமே நம்ம போட்டுருக்கோம். வண்டியோட அடிஷனல் என்ன சார் ஃபிட்டிங்ஸ்? அதான் உங்களுக்கு எல்லா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸும் பண்ணிடுவோம். எல்லாமே அந்த ரேட்டில் வந்து இன்க்ளூட் ஆகும். நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, அந்த ரேட்டில் வந்து உங்களுக்கு இன்க்ளூட் ஆகும். சர்வீஸ் வந்து ஃபஸ்ட்டு 1 இயருக்கு வந்து ஃப்ரீ சர்வீஸ். இது போக உங்களுக்கு அடிஷ்னல் நாங்கள் ஏஎம்சின்னு சொல்லி ஒன்று போட்டு கொடுப்போம். அந்த ஏஎம்சி நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா, வில்லிங்காக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 2 வருஷத்துக்கு வந்து ஃப்ரீ சர்வீஸ் மாதிரி பண்ணுவோம். ஸோ டோட்டலாக உங்களுக்கு எல்லாமே நாங்களே பார்த்து கொடுத்துருவோம். நீங்கள் எதுவாக இருந்தாலும் ஜஸ்ட் எனக்கு ஒரு ஃபோன் கால்ஸ் மட்டும் பண்ணுங்கள். சர்வீஸில் அப்பாயின்மெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நானே உங்களுக்கு பார்த்து அரேஞ்ச் பண்ணுறேன். ஈவன் சண்டே கூட உங்களுக்கு வந்து சர்வீஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா, மற்ற ஒரு டைம் நீங்கள் போயிட்டீங்கன்னா, சண்டே கூட ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா ஷோரூம் வாங்க, நம்ம அப்போ கூட இருந்து கூட நீங்கள் சர்வீஸ் பண்ணலாம். நம்ம சண்டே கொஞ்சம் வெளியே லாங் ட்ராவல் போயிடுவோம். ஸோ அதர் டேஸில் வந்து விட்டால் நமக்கு எப்போ சார்? ஒரு மார்னிங் விட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆஃப்டர்நூன் இல்லைன்னா மேக்ஸிமம் ஈவினிங்குள்ளே நமக்கு கூடுமான அளவு நம்மளுக்கு அன்னைக்கே உங்களுக்கு வந்து டெலிவரி கொடுக்குற மாதிரி. ஸோ சர்வீஸ் பற்றிலாம் நீங்கள் எதுவும் கவலைப்படுங்க. நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம சர்வீஸ் டீம் இருக்காங்க, நம்ம சப்போர்ட் பண்ணி நம்ம ரெடி பண்ணுவோம். சரிங்களா? ஓகே சார். புக் பண்ணுறீங்களா? கேஷாக பண்ணலாமா ஜிபே பண்ணலாம்? இல்லை, ஜிபே ஆர் கேஷ் எதுவாக இருந்தாலும் டோக்கன் அட்வான்ஸ் நீங்கள் எதுனாலும் பண்ணலாம் சார். கேஷ் பண்ணிடலாம். கேஷ் பண்ணிடுங்களா? ஓகே சார். தேங்க்யூ சார்.